நல்லா இருப்பியா? நீ வாடியா? அந்த நாடு பாதி நாடு பாண்டவருக்கு ஒருவேளை நீ கொடுக்கலன்னா இந்த ஊரே உன்னை பார்த்து காசுக்காரே எப்படி சொல்ல மாட்டேங்கிறானே பொண்டாடி தாலி அறுக்கும் கேட்டு சொன்னாங்க. நீ சும்மா நிக்கிறீங்க. நீதான் சொல்லுனா நாட்டு மக்கள் சொல்லுவாங்களா? நாட்டு மக்கள் சொல்றாங்களா இல்லையாமா? சொல்லுங்கடா நீ சொல்லு ஒரு அதிட்டு தெரியாதா? இதே என் மொட்டாட்டா கட்டி இருந்ததுன்னு வச்சுக்கா இருந்தா போய் போட்டு நக்கி இருப்பேன், நெருக்கி இருப்பேன், ஒரே நெருக்கி. இவ்வளவு வீரமா பேசுறாரு. ஒரே ஒரு கேள்வி உன்னை நான் கேட்கிறேன். நேத்து வந்தவர் இன ஜாதியா, இவர் சத்திரிய ஜாதியா? பெண்ணு எங்க எடுத்தாருன்னு கேளு. பெண்ணு எங்க எடுத்த? அதான் விஷயம். சொல்லு, பெண்ணு எங்க எடுத்த? இவ்வளவு தூரம் வந்துட்டு பிறகு அது நம்ம விஷயம் வெளி வந்துடணும். வெளி வந்து பொண்ணு எங்க எடுத்த தெரியுமா? எடைய மூட்டை தான் பொண்ணு. அன்னைக்கு எடைய மூட்டை பொண்ணு கொடுக்கலன்னா ராஜாவோட பொழப்பு காரமிச்சு போயிருக்கும். அன்னைக்கு அவமானப்பட்டு காப்பாத்துனது அதே எடைய மூடு. விஷயம் தெரியாம ஜனம் தப்பா நினைச்சுக்காங்க. ராஜா அப்படியே திரும்பி போறாங்க. லைனா நிக்கிறாங்களா? கதை சொன்னாதான் தெரியும். இந்த சுமத்திர தெரியுமா? ஆமா, சுமத்திர மனமணி என் மாமாவோட கேட்க பத்திர மகாராஜன் அனுப்புறோம். பெண்ணுக்காக அங்க போ சாம்பலாம் மாட்டிக்கொண்டு மாற்றி போச்சு. சித்தமா வந்து சொல்லிட்டார். நான் அருமையா கல்யாணம் நாளைக்கு காத்து கொண்டு இருந்தேன். முகசவரெல்லாம் பண்ணி ஐயோ நல்லா சேவ் பண்ணிக்கினேன். சேவ் பண்ணிங்க இதுக்குள்ள போயிருந்தேன். முக சேவ் சாமதம் கட்ட போயிருந்தேன். சவரம் நல்ல சட்டை வேலை வேட்டு மொத்த போட்டுரு. என்னோட மாப்பிள்ளை ஐயோ குளத்துக்காரி நெயிலுக்கு நின்னுங்கிறா. சரியா? உள்ள போற காலமலத்தை காத்து கொண்டு இருக்கிறேன். மாப்பிள்ளை கூட்டத்துக்கு மாப்பிள்ளை வர பண்ணணுமே அவன் காத்திருந்தா அப்பதான் ஒரு 2 பொண்ணாட்டி பொறுத்துக்கு தண்ணி ஆத்தாரு குளத்துக்கு வராங்க. ஒரு 2-3 பொண்ணாட்டி போதுங்க. என்ன பாத்துச்சிங்க? ஆமா, என்ன பாத்துட்டு கலக்கலாம் சிச்சுன்னு போதுங்க. கை தட்டிக்கு சிரிக்குதுங்க ஒண்ணு பார்த்து. மாப்பிள்ள அழகாகிற நம்மளுக்கு சோக்காக்கிற மாதிரி சோக்கா இருக்கு. அது வெக்க வந்து சொல்லுது உங்களுக்கு. அழகாகிற என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க ஜனம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். பெருமையா நினைச்சுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் தலை போய் என்ன சொல்றீங்க நின்னுங்கிறானே துரியாதன பேசிங்க வந்து பேசி நின்னுங்கிறானே. கொஞ்சம் கூட புத்தியில போடுகிறான் எனக்கு. ஈன மாடல அது நீங்க வெட்டுக்கிறான் பாரு. நான் புத்தி இல்லைன்னா நீங்க இல்லைங்க சொல்றாங்க. இல்ல எதுக்கு பார்த்தா என்னடா இவங்க சொல்றாங்க? சுமத்ரியா மாவா அர்ஜுன மகாராஜா சன்னியாசியா வந்து கல்யாணம் பண்ணி எப்படியா கூட்டு போட்டாரு. எப்போ நவுத்து போட்டாரு. இவன் என்னத்துக்கு வந்து உட்காந்துக்கிறான்றாங்க. அப்பதான் தெரியும் சுமத்ரியா அர்ஜுன நவுத்து போட்டான்னு சொல்லிட்டு அவமானம் வெக்கமாய் போச்சு, அசிங்கமா போச்சு. அப்புறம் என்ன பண்ண காத்து மாத்தா சொல்லி அந்த பொண்ணு பதில என்ன பண்ண? என்ன நந்த கோபனின் மகன் பானுகோபன். அந்த பானுகோபன் போட்டு குத்தி கட்டி விட்டாங்க. தூயாந்து நவஜாந்து குள்ளமா விட்டாங்க. அவ்வளவு வீரம் அவ்வளவு ரோஷம் இடஜாதி தெரிஞ்சா வழி இல்லாம அப்பதான் விட்டு போக வேண்டியதானடா. அந்த இந்த பெண்ணு வந்து உனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ. கிடைக்கலனா எந்த கேள்வி தான் கேட்டிருக்குமா உனக்கு? நிறைய பொண்ணுங்கடா இப்ப கூடடா நோட்டு தூக்கி எக்ஸ்ட்ரா போதும் சில்லறை மாத்தி போனா பின்னாடியே என்னதான் அங்க கிடைக்கல. சரி, நீ போய் ஏன் இடஜாதில பொண்ணே கேக்குறேன்னு நான் கேக்குறேன். ஆக்கப்பட்டது 2வது இருக்கட்டும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு தெரியாது. அப்ப இடையூறு சொல்லாதீங்க. அப்ப நல்லா இருந்து விஷயம் தெரியாது. அப்ப நல்லா இருந்து இப்ப என்ன சொல்றேன்? அன்னைக்கு பெண்ணை கொடுத்ததும் நல்ல எண்ணத்துல தான். இன்னைக்கு சித்தப்பா இங்க வந்து சேர்ந்ததும் நல்ல எண்ணத்துல.
பத்திர மாதிரி என்னம்மா என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு நல்ல நான் கேட்கணும் ஊரார் சொல்வாங்கன்னு நான் சொன்னேன். நானா சொன்னேன்? என்ன அதான் அவங்க என்ன சரியில்லை உன்னை கட்டியாந்து விடு நல்ல இடத்துல நான் கட்டியாந்தேன் ஆமா ஆனால் அந்த கண்ணன் கண்ணன் சின்ன வயசுல ஆகாது ஆறுது கிடையாது நான் என்னடா தப்பு பண்ணேன் அதானே என்னை வேண்டும் என்று மடக்கி எத்தனையோ கழகங்கள் நான் எத்தனையோ முறை என் பஞ்ச படுகிறானே பங்காளிங்க நல்லதான் பண்ணேன் நீங்க எப்படியாவது சாப்பிட்டோம் ஏன் இந்த புலாக வைக்கிற கஷ்டப்படணும் நல்ல எண்ணங்க ஏன் அப்படித்தான் நினைச்சுப்பா ஆமா பாம்பை விட்டு செத்து விட்டோம் உயிர் பாம்பு கடிக்க வச்சுங்க கடிக்க வச்சா செத்து விடுன்னு பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்க காப்பாத்திட்டான் பாம்பு தான் சேர்த்து போச்சு அவங்க உயிரோட இருக்கிறாங்க சார் தண்ணியில ஜலத்திலே விஷ நட்டு பார்த்தேன் ஊசி நட்டு வச்சுங்க எனக்கு குச்சி தண்ணியில குதிக்குமா ஆமா பொத்திரி செத்து போட்டோம் ஆமா எந்த கண்மேட்டி செய்வான் அது மட்டுமா நீங்க செய்தீங்க சாப்பாட்டுல கொஞ்சம் ரஸ்தம் வச்சேன் பாருப்பா யாருப்பா செய்வாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் நல்லது கொஞ்சோண்டு நிறைய ஊத்துறா தப்பு கொஞ்சமா போட்டா அப்படி கொஞ்சமா செத்துருவாங்க மயக்கத்திலே செத்துரும் என் பகாலியில வலி கூட நினைச்சேன் நல்ல புண்ணியவாணி உங்களுக்குற வீட்டு குளிருக்கு விட்டு அப்படியே கொளுத்துல பாருப்பா அப்படியே செத்து போட்டோம் அப்படியே 5 பேர் 6 பேரும் ஏண்டா இதுக்கு மேல நல்லது எந்த பங்காளி பண்ணுவா எந்த ஆறு கட்டா ஆறு கட்டு போவீங்க கண்ணிவா இவ்வளோ நல்ல எண்ணம் எனக்கு எல்லாம் செய்து வரீங்க தீ எண்ணம் மொத்தம் யாருக்கு தெரியுமா அந்த கண்ணன் பையனுக்கு ஆமா அவ்வளோ கெட்ட எண்ணம் மொத்தத்துல காப்பாத்தி அவரெல்லாம் சொல்லாதீங்க ஒரு அடி என் மேல பட்டுது என்ன பண்ண படுத்துமே என்ன பண்ண அச்சா என்ன பண்ண வருவாங்க எல்லாரும் என்னம்மா வந்தால வருவாங்க ஏன் வர மாட்டாங்களே கண்டிப்பா என்ன பேசிக்கிறது என்ன பாட்டா பச்சு என்ன பெல்லில எதுவும் நான் சொல்லிக்கிறேன் பள்ளியில் என்ன சொல்லுவாங்க மரியாதை உனக்கு ஊராத எதுவும் சொல்லிவிடுதா கட்ட கோவம் மோசமான பையன் போங்க தெரியும் என்ன சொல்லிச்சு அது என்ன சொல்லிக்கிட்டு அது சொன்னதுக்கு ஜென்மத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் என்ன கேட்டதுன்னு வச்சுக்கோ என்ன சம்பந்தம் தொம்பு செல்ல தூங்க மாட்டீங்க செத்துருப்பேன் 5 பைசா வெள்ளம் வாங்கி துண்ணு செத்து போயிருப்பேன் வெள்ளம் வாங்கிட்டேன் என்ன கேக்குது என்ன சொல்றேன் முதல்ல பொன்மாட்டி போட்டு அடிக்கிறான் போட்டு அடிக்கிறாரு பொன்மாட்டி போட்டு அடிக்கிறாரு பக்கத்துல நின்னுங்கிறான் குழந்தைய அவனை போட்டு அடிக்கிறான் எந்த இந்த குழந்தையா குழந்தையா என்ன குழந்தைய அடிக்கிறான் குழந்தை பொன்மாட்டி போட்டு அடிக்கிறான் குழந்தை அடிக்கிறான் இவன் அடிக்கிறாரு அவன் மூச்சில மூஞ்சில அவன் மூச்சில என்ன சொல்ச்ச உன் மூச்சில கூ காய்ச்சி ஊத்தும் ஒரு நேரத்துல கப்பமே கலங்கி போச்சுடா மூஞ்சிலையும் நடா நினைச்சது நானு அவ்வளவு ஐட்டி சொல்லி பெல்லில அது கூட
பேர் பாதி ராஜ்யம் நீங்க கொடுத்துட்டா நல்லது. இல்லே நாளை பின்ன அவங்க வந்து இந்த நகர புள்ளா ஆள போது யார் தெரியுமா? பங்காளி நாடு அவங்க அவங்க கொடுத்து அவங்க சேர்வு நாடு கொடுத்துட்டா நல்லது. அவங்களும் நல்லா இருக்கலாம், நம்மளும் நல்லா இருக்கலாம். நீங்களும் நல்லா இருக்கலாம். அப்படி கொடுக்கல அவங்களே தான் வர போறாங்க, இந்த நாட்டை ஆள போறாங்க. தன்னகர அவங்க தாங்க ஏனாதான் கோபம். தன்னகர் தன்னகர் எனக்கு எத்தனை ராஜ்யம் எத்தனை நாடு சொந்தம்? 28 ராஜ்யம் சொந்தம். தன்னகரத்துல 28 ராஜ்யம். ஆமா, பாண்டருக்கு உண்டான ராஜ்யம் 28. அதையும் இது சேர்த்து சொல்லு. 56. தங்காளி நாட்டியம். ஆமா, இந்த நாட்டியம் ஒருத்தனே ஆள பாரு. அப்படித்தான் நினைச்சுக்கிறாருமா. நான் தான் தானே வாழணும், தான் மொண்டாடி தாலியே அறக்கணும். பாவி அத தூக்கி போய் வெக்கோ. ஏண்டா? ஆம்பனாச்சாரியமா காரணம் தெரியுமா? ஏ நீதான் தன்னகர் பங்காள் நாடு ரெண்டுக்கு சேர்த்து ஆள போறேன். நான் ராஜா, நீங்க நீ ராஜா? ராணி. ஐயோ ஐயோ. ராஜா ராணி. நான் ராஜா. இன்னும் 2 நாள்ல அடிக்க போற ஆறாங்கள ஆணி. கேக்குடா? பெருசா போட்டா மாட்டோம். டேய் டேய் டேய். ஏன்டா கூடவே டேய் என் பாருடா. சம்பளத்தை வாங்கி தந்து விட்டு ஏண்டா? எனக்கே எதுல பேசுகிற? பெருசு கொடுக்குறோம். டேய் டேய். ஏன் இந்த பேசுற? சம்பளம் 3 மாசம் சம்பளம் பாக்கி நிக்குது. என்னைக்கு கொடுப்ப தெரியல. இன்னைக்கு கூட செய்யாரு பஸ் ஸ்டாண்ட்ல டீ 10 ரூபாய் கேதி கிடையாது, நான் வாங்கி கொடுத்தேன். 10 ரூபாய் கொடுத்து நீ டேய் டேய். நானா இருடா. நீ வாங்கி கொடுத்தியா? என்ன யார் கடையில? அங்க சங்க பிடிக்கிறாங்களே எதிரிங்க அந்த கடை அந்த இடத்துல. அந்த அத்தா ஆ, இன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி கொடுத்தேன். என்ன நான் அந்த அளவுல இறந்து தூங்க வரேன். 10 ரூபாய் குத்தி அது வேறடா. ஆமா, அவன் வேற வேற திருவிச்சிப்பட்டு அவன் மூர்த்தி, அவன் கடகரா போண்டா துண்ண பையன். நானே கம்பெனி ஓனர்ல பேசுறேன். நானே நமக்கு இருக்கிறது ஒரே மகன், ஒரே ஒரு ராஜ்யம். இந்த அச்சனாபுரம் மட்டும் இருந்தா கூட போதும். அதுக்கு நீங்க ராஜா, நான் ராணி தான். 28 கூட நமக்கு வேணாம். ஐயோ மூதை வாங்குறதுனா அவன் தொடங்கிறியா? சூடியாத்துல நேத்து சூடி அடிக்கிறது எங்க போய் விச்சுறீங்களா? அங்க போய் விச்சுறீங்க என்ன பண்ணீங்க? நீ அடிக்க அடிக்க பின்னாடி அப்படியே பெருகுது. நானே நானே நல்லா கொல்லி வைக்கோ. ஏய் போறியா? பிரேக் எடுத்து போய் இல்லையா? என்ன கூப்பிட்டீங்க சரி, நீங்க எங்கேயோ போறீங்க? எங்க போறீங்க? ஏய் பங்காளி சகாதம். தெரியாதே இவ்வளவு நேரம் பேசிக்கிறியா? நான் ராஜாவரை பார்க்க நீங்க ஏன் போறீங்க? சாஸ்திர கட்ட சகாதவனிடத்திலே சென்று அங்க போய் ஜாதகம் கேட்க போறேன். பாண்டவர் சாவறதுக்கு நாதா 4 சட்ட சகாதேவரோ நல்ல நம்புறே காலோ நமக்கு தெரியாதே மனவரே அந்த முச்சரக பேரட்டே கஞ்சமய நேரே நன்றி எனியோ சொன்னா வாசவரே என்னடி எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. நாடா டேய், நான் அந்த அளவுக்கு ஒண்ணு தெரியாது. என்ன நாட்டம் அப்படி இருக்கதான் நாட்டம் ஆண்டுங்கண்ணா.
நாட்டானுங்க ரெண்டா அப்படிதாங்க இருக்குது பின்ன என்ன ஏன் சொல்றேன் எதிரிதான் சகாதேவர்னு தெரியுது இவர் அங்க போறாரு சாஸ்திரம் கேட்க போறாரு நல்ல நாள் குறிச்சு கொடுப்பாரு ஒரு வேலை ஏன் மச்சனர் சகாதேவர் ஏன் மச்சனருங்க சகாதேவரு மச்சனா எங்கடிக்கிற மச்சனை மெச்சனா சரி மெச்சனா எல்லாம் புடிச்சா என் குழந்தைனார் என்னவா நல்லா வருதா ஆமா அப்பனா இவர் கொலைகாரா இல்ல இவர் ஏய் நல்லவரா இருக்கவே தான் நாங்க நம்பி நீ போற ஆமா அதுதானே சொல்றேன் என்ன வந்துருக்கு எனக்கு அங்க போறீங்களே அவர் என்னவோ நல்லவரு நல்ல நாள் கண்டிப்பா குறிச்சு உங்களுக்காக கொடுப்பாரு ஆனா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா அமையாதபடி செய்ய என் செட்ராப்பா அந்த ஒரு பாண்டவர் பக்கம் தான் இருக்கிறேன் எதுக்கு போதே கோத்து கலங்கராய் போங்க நல்ல நாள் கூட கண்டிப்பா சீதா தான் வந்து முடியும் உங்களுக்கு சீது வரும்னு இல்ல கொஞ்சோண்டு ரவுண்டு கொஞ்சம் ரவ கலந்துட்டாங்க என்னத்த தூக்கத்திலே அப்படியே யாரும் என் குடும்பத்துக்கு தேவையில்லை நீ ஒரு ஆள் போண்டா இல்ல அப்படிதான் யார் தெரியாது என் பண்ணாட்டிக்க மொத்தத்தையும் நீ சொல்லி கொடுத்துக்கிற கலந்து விட்டு ஏய் இல்ல அவர் என்னமோ முன்னாடிக்கு வராருன்னு பார்த்தா என்ன தோத்துறாருடா அடிக்க மாட்டாங்களா அதான் நான் அப்படியானோ இல்ல நீ என்ன ஏய் என்னடா புத்தி குழம்பிச்சா டேடியா நான் இல்லடியா என்ன டேடியா ஏய் செவுல் திருப்பிடும் அத போல நீ கேளுன்ற நீ கேளு ஐயா நான் கேப்பல எனக்கு எப்படி கேட்கணும் தெரியும் நீ கேளுங்க இப்பதானே தெரிஞ்சது அது எனக்கு தெரியாதா ஏன் பண்ணாடி எப்படி மிரட்டல தெரியாதா இவங்க சொல்லி கொடுக்க போறோம் ஆமா பண்டாட்டி அடிக்க தெரியாத பக்கத்துல தலைகாணி எட்டி எட்டி வச்சுக்கல அத போல அங்க நெட் அடி பேசுறோம் அங்க காட்டிங்கன்னா அங்க முடியாது காரணம் இருக்குது ஆமா ஏன் பாட்டா அங்க அச்சா நீங்க அச்சா நாளைக்கு உதவாது அப்படி இல்ல பெண் அதான் கொஞ்சம் பாக்குறேன் ஆனா இவன் பேசுறதான கோவம் இப்போ என்ன செய்ய போற புரியுமா போக சொல்றேன் தாதா என்ன நீ நாதா கேளோ
கொடு விட கொடு நான் போறேன்னு சொல்றீங்களே அங்க போனா கண்டிப்பா உங்களுக்கு மோசம் தான் வரும். அது மோசங்கள் வருது. பாண்டவர் அந்த ஐவர் நம்மை ஒரு பொம்னாடி எம்மாடா அடிப்பாங்க கம்னாடி யார் வச்சுக்கிறா ஒரு பொம்னாட்டிய ஒரு கம்னாட்டி எப்படி அடிக்கிறான் இதே போலதான் ஆச்சுன்னா எங்க எதிர்ட்டுக்காரன் அவன் கதியே மாறி போச்சு பொன்மாட்டி போட்டு போட்டு ஆச்சுன்னா அவன் கதி என்ன ஆச்சு தெரியுமா என்னாச்சு நான் போய் எதிர்காட்டு பாரு வாரம் கூப்பிடுறேன் கேக்குறாங்க எல்லாரும் அடிக்கிறான் மனம் பொறுக்க முடியல ஏய் பொன்மாட்டி அடிக்கிறான் கண்ணாட்டி பொம்னாட்டி அடிக்கிறான் அறிவு இருக்கு மாடா ஒரு பொன்மாட்டி அடிக்கிறியா வெயிட்டுக்கு என்ன துண்ணுவே அவன் என்னடா எங்க எதிர்காரன் என்ன கேட்ட பேசல பொன்மாட்டி அடிக்காரா உடம்பு கேட்டு முண்டா அப்படி நான் சொல்லுமே நீ யாரா கேக்குறோன்னு ஒரே அடி அச்சாம இப்ப அச்சானா அத மொழ ஒரு அடி அச்சா பலால குத்தம் அடடா எதிர் வீட்டுக்காரன் என்ன அச்சுட்டானே மனசு தாங்கல கஷ்டத்தோடு கூத்து கிளம்பி வந்துட்டேன் நாலு வீட்டுக்கு போடுறான் வீட்டுக்கு போற அஞ்சா நேரத்து வீட்டுக்கு போறான் அவன் தெரியல மோளை வச்சுக்கிறாங்க மோளை வச்சுக்கிறாங்க திருநாடு பார்த்தேன்னா திருநா கிடையாது என்னடா பாய் அவன் தெரியல மோளை வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா ஆனா பாய் தூத்துல தூக்க மாட்டேங்கிறான் தூக்க மாட்டேங்கிறான் அப்பயே நினைச்சா குமரி போடு எக்கடி கட்டா நீ பூட போடுறானு அப்படின்னு மனசு கஷ்டத்தோடு போனேன் பார்த்தா தூக்க மாட்டேங்கிறான் அப்பயே நினைச்சேன் பொண்டாட்டி அச்சு என்ன அச்சு வாரங்களாம் போட்டுக்கிற அச்சு உனக்கு என்ன கேஜி பாடுறா அது மாதிரியே நான் இங்க அச்சுக்கிறேன்னு பொண்டாட்டி போட்டு அச்சுக்கிறேன் அவனை கூப்பிட்டு அச்சுக்கிறேன் பக்கத்துல நான் நின்னுக்கிறேன் என்ன அச்சுக்கிறேன்
இவரு தூங்க மாட்டார். அதான். சபாஸ் கசகசா கசகசா உங்களுக்கு ஏதாவது தானே நான் என்ன கசகசா 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 எங்க கசகசா பைபாஸ் செல்தா கசகசா ஏய், மாதவா, அட பாவி, இப்படி சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தானே என்ன பண்ணுது? நானா சொன்னேன்? ஏமா நானா சொன்னேன்? அவரு போயிட்டா கஷ்டமாக்குதுன்னா அட பாவி. அவரு போயிட்டா நாங்க எதுக்குறோம் நீங்க என்ன திக்கிறீங்க ஒரு ஆறுதல் கஷ்டப்படாது போடுங்களும் தேவை போட தாயே பாத்து ஞாபகம் பாண்டவர் மீதா என்னதான் சரி நான் இருக்க போகிறேன் அவரு பார்த்து நான் எடுப்பேன் அந்த நர பசங்கிறாங்களே அந்த பஞ்ச பாண்டவர்கள் 10 பேர் சாடி போறது நான் எடுக்க போறேன் Erra. எவ்வளவோ சொல்கிறேன், போக வேணாங்க. இருப்பது ஒரே பிள்ளை. நீங்கள் ஒருவர் உயிரோடு இருந்தா எனக்கு அதுவே போதுனாதா. பாண்டவருக்கு உண்டான ராஜ்யம் எதுவோ அதை இப்பவே அவங்க அழைத்து கொடுத்தாங்கனாதா. ஏங்க முறைக்கிறீங்க? எந்த வீட்டுல யாரு வீந்து போச்சு இங்க வீட்டுல போதான்னு தாங்க பயப்படுறேன். யாரு செத்து விட்டாங்க இல்ல மூக்கு வேற யாரு கட்டிக்கினே போகுது உனக்கு. அதனால அந்த அம்மா இப்பவே ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏய் மாதவா, எனக்கு மூக்கு இங்க யாரு கட்டவே தான் அங்க ஏறிங்குதா ஆமா ஏய் எனக்கு யாருடா ஆதரவு?
சொல்லிக்கிட்டாங்கல்ல. சொல்லுங்க நான் கேக்குற அளவுக்கு அப்ப நான் சொல்லி கேட்கலையே. டேய், யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன். அதானே. நாதா, கேப்பார் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நாடு வேணாம், ஒண்ணு வேணாம். ஆஹா. நீங்க ஒருத்தர் உயிரோடு இருங்க, எனக்கு அதுவே போதும். அவருக்கு அது முக்கியம் இல்ல. பார்த்து பார்த்து தான் முடிவு பண்ணிட்டேன். நான் எடுத்தது எடுத்ததுதான் முடிவு. இதற்கு மேல பேச முடியாது. அப்புறம் உனக்கு முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாது. விடு. முடியாது. விடு. முடியாது. விடு. முடியாது. வட குடுமா டேய் பா, குடுமா வடியா நான் படியா கேக்குறேன். ஆ. மூதேவி கேக்குறது விடுடா. என்ன கேட்கிறேன்? நான் ரொம்ப நேரமா கேட்கிறேன் வட. ஏய், போய் வரதுக்கு அனுமதி கேக்குறாரு படுபாய். என்ன கேட்கிறேன்? இப்படி அடையா இப்படி அடை சின்ன கேர வடை. அடையாட கேட்டுக்கிறேன் நானு. விடு. இதற்கு மேல இவளாண்ட பேசி பாரு கிடையாது. ஆமாங்க. நான் சொல்றேன் பொண்ணாடி எங்க தைரியம் வரும் ஏத்து பேசுறதுக்கு? அதானே. அந்த அழகு அடகு ஊத்து வச்சுக்கிறேன். அதான் தப்பு. அதான் ராணின்ற தைரியம் வந்துச்சு நினைக்கிறேன். அதானே. அப்படியா இல்ல அவன் இது பாய்க்காயமா தெரியல. ஆமா. வீட்டுல ஏய், வந்து பேச ஜாதியான போக வேண்டியது. ஏய் ஏய் பிரச்சனை பண்ண இல்ல. அதெல்லாம் கொடுக்க முடியாது. பேசுறோம் எவ்வளோ நேரம் சொல்லு விட்டாலும் ஓடி விட்டுருப்பா. டேய், அப்ப போதான் பாருங்களேன். ஏய் வரைக்கலையா உனக்கு? வரைக்குது வரீங்களே. பாப்பாரு நீங்க போ பாருங்களே. போதான் பாரு. அப்ப எக்கேடுனா கெட்டு நீ நெக்குண்டு போ. அவ்வளவுதான். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அது கூட எப்படி பண்ணுமா? எக்கார் கட்டினா அப்படியே போயிட்டு போ. நெக்குண்டு போனோமா? என்ன பொண்டாட்டி சொல்ற வார்த்தையா இது? அதானே. வெட்டி விடுங்க. நான் வேற என்ன சொல்லிட்டு நானு. டேய் அவரா போட அவங்க அடங்குறா. பொண்டாட்டி சொல்லி போனமே இல்லப்பா. அவங்க அடங்குறா விடு. நான் சொன்னேன் நீ நான் சேர்த்து அவக்கடா நீங்க என் முன்னாடி இதே போல தகராறு பண்ணியிருந்தா பாரு. வச்சு அவங்க அம்மா அப்படி தேத்திட்டேன். போட்ட இப்போ ஏய், அவன் தேத்திட்டா. வச்சு அவங்க அம்மா அப்படி தேத்திட்டேன். இப்ப கூட சரி. சரி சாப்பாடு என்ன பண்ற? எங்க அக்காலிட்ட வந்து வச்சுக்கிறேன். சாப்பாடு ஆகி சாப்பாடு ஆகி போடா. அப்படி சொல்றேன். டேய் யார் எல்லாத்துக்குமே வச்சுக்கோங்க. சொல்றது சரிங்க அப்படியே சரியுது. நீ தெரிஞ்சுடு. முன்னாடி வச்சுக்காது. தங்கி சீட்டாந்து வச்சுக்கோ. டேய் காலம் அவன் சொன்னா நினைக்க மாட்டேன். அதானே. எட்டு அடி வச்சது ஆமா. எடுத்து வச்சதுதான். ஆமா. பண்ண வரைக்கும் வேண்டியதெல்லாம் நடக்க